ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இப்போது 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இதிலேயே 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு நாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாதி சேர்த்துட்டு பின்னாடி ஒரு பாதி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கேரட்டு சின்னதாக ஒரு கேரட் ஒன்று துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதிலேயே அதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழையும் சிறிதளவு நாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் நாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நாம் முறுக்கு பிழியறதுல எடுத்து அதில் 1 ஸ்டார் இருக்கிற பிளேட்டை நாம் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நீளமாக நாம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுவே உருண்டையாகவும் போடலாம், முறுக்கு மாதிரியும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம். அவங்களும் விரும்பி சாப்பிட்லாங்க. சாஸ் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முறுன்னு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நாம் எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கருக விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். கையிலேயே உருட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி சாஸில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.